இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு XXL 4XL சைஸில் ஒரு அம்ப்ரெல்லா ஃப்ராக் கட்டிங் தான் பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் பீஸு உங்களுக்கு அளவுகள் மட்டும் காட்டுறேன். இப்போ மேல் பகுதி ஃப்ராக்கோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா மேல் பகுதியோட ஃப்ரண்ட் இது லென்த்து 16 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஷோல்டர் லென்த்து 8 இன்ச்சஸ். டோட்டலாக இங்கேயும் 16 இன்ச்சஸ் இருக்குது. அதில் பாதி 8 இன்ச்சஸ்ஸு. நெக்கோடைய அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். டோட்டலாக 7 இன்ச்சஸ் இருக்குது. அதில் பாதி 3.5 இன்ச்சஸ் நெக்கோடைய அகலம். இது எல்லாமே ஃப்ரண்ட்டோடைய அளவு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கோடைய உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக்கோடைய உயரம் 6 இன்ச்சஸ், நெக்கோடைய அகலம் 3.5 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோலோடைய அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இது பாடி அதிகன்றதுனால ஆம்ஹோல் பெருசாக்கிட்டு போனோம்னா கையோட அளவு லூஸ் ஆகிரும். அதனால் ஆம்ஹோல் அளவு 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ 7 இன்ச்சஸ் வச்சுட்டு அந்த சென்டரில் இருந்து கிராஸாக 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணாவே உங்களுடைய ஆம்ஹோல் சுற்றளவு 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சு இருக்குது. இது ஃப்ராக்கோடைய ஒரு பக்கத்துக்கான அளவு. பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 26 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதில் பாதி உங்களுக்கு 13 இன்ச்சஸ் வரும். எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் 2 சைடுமே விட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க, சென்டரில் இருந்து இந்த சைடு ஒரு 13 இன்ச்சஸ், இந்த சைடு ஒரு 13 இன்ச், அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கீழே இடுப்பு பகுதிக்கான அளவு டோட்டலாக 24 இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ் இருக்குது. சென்டரில் இருந்து அந்த பக்கம் ஒரு 12 இன்ச்சஸ், இந்த பக்கம் ஒரு 12 இன்ச்சஸ். அது போக 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு போக மிச்சம் இருக்கிற துணி. இது ஃப்ராக்கோடைய ஃப்ரண்ட்டோட அளவு. சென்டரில் இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்கு நெக்கில். இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்கோடைய பேக் சைடு பகுதி. பேக் சைடில் நெக்கோடைய அளவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது நெக்கோடைய உயரம் 3 இன்ச்சஸ். நெக்கோடைய அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். ஃப்ரண்ட் சைடில் வச்ச மாதிரி இதுலேயும் 3.5 இன்ச் நெக்கோடைய அகலம். நெக்கோடைய உயரம் 3 இன்ச்சும் நெக்கோடைய அகலம் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அளவு துணியோட சுற்றி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஒரிஜினல் துணியை விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். எக்ஸஸ் துணி அப்புறமா தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ அதுக்கான ஸ்லீவோடைய அளவு. இப்போ ஃப்ராக்கோடைய ஸ்லீவோட அளவு பார்த்திங்கன்னா டோட்டலாக 16.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 3 இன்ச் டவுன் பண்ணி அந்த இடத்துல இந்த கேப் உங்களுக்கு 3 இன்ச் விட்டுட்டு மிச்சம் 16 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணி அந்த சைடில் அந்த வளைவுக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆம்ஹோலோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராக்கில் அந்த மேல் துணியில் கட் பண்ணும்போது 10.5 இன்ச் இருக்கிறப்போ ஸ்லீவில் அளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் இருக்கணும். 10 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேன். நாச்சுக்கு அடுத்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ். இப்போ ஸ்லீவ் லூஸ் கீழே இருக்கிற லூஸ் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதுலேயும் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருக்கேன். எப்பயுமே ஒரிஜினல் லைனிங் கட் பண்ணும்போது ஒரிஜினலை விட லைனிங் துணி சுற்றியுமே ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்கோடைய கீழ்ப்பகுதி ஃப்ரீல் வைக்கிற பகுதி. ஃப்ரீல் வைக்கலாம், இல்லை அம்ப்ரெல்லா கட்டிங் மாதிரி போடலாம்.
இது வந்து ஒரு பழைய saree தான். கீழே வந்து ஃபால்ஸ் எல்லாம் தைச்சிருக்காங்க. அது வந்து சுருக்கமாக இருக்கிறதுனால கிராஸ் பீஸில் போடல, ஸ்ட்ரைட் பீஸில் தான் நான் அம்ப்ரெல்லா கட்டிங் போடுறேன். saree வந்து 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கேன். லைனிங்குமே பார்த்திங்கன்னா 4 மடிப்பாக மடித்து போட்டு அதை அம்ப்ரெல்லா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 4 மடிப்பாக ஸ்ட்ரைட்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த அளவுகள் வச்சு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கோட உயரம் பார்த்திங்கன்னா 33 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரிஜினலோடைய அளவு 37 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். லைனிங்க்கும் ஒரிஜினலுக்கும் நடுவில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். லைனிங்கோட அகலம் பார்த்திங்கன்னா 26 இன்ச்சஸ் இருக்குது. ஒரிஜினலோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சஸ் கிட்டவே இருக்குது. இப்போ சைடில் வந்து தையல் போடுற இடத்துல லைனிங்கோட அளவு 30 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து 33 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அந்த எட்ஜில் வந்து 35 இன்ச்சஸ் தான் வைக்கிறேன். ஏன்னா 3 இன்ச்சு வந்து அதுலேருந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது வந்து அந்த சைடு இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் துணி. இது சரியாக இருக்கும். ஒரிஜினல் துணி பார்த்திங்கன்னா 37 இன்ச் வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து குறைச்சிட்டு 34 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடுப்பொடி அளவு என்ன மார்க் பண்ணோமோ அதை தான் இங்கே மார்க் பண்ணணும். 12 இன்ச்சு வந்து இடுப்பொடி அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கான துணியை விட்டுடணும். இப்போ இந்த இடத்துலேருந்து கிராஸாக ஒரிஜினலை விட லைனிங் வந்து ஒரு 15 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து நீங்கள் கிராஸாக கரெக்டாக அந்த டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஓல்டு saree, பழைய சாரின்றதுனால கீழே ஃபால்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கில் போடுறேன், அம்ப்ரெல்லா கட்டிங். இல்லைனா இது வந்து கிராஸ் பீஸில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ராக் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கோட ஒரிஜினல் துணி வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச்லேயே கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் தையலுக்காக. இது வந்து ஃப்ராக்கோடைய கீழ்ப்பகுதி. அதே மாதிரி எல்லா பீசஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எப்பயும் தைக்கிற மாதிரி இதை தைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு முடிச்சுட்டு ஃப்ராக்கை காட்டுறேன் பாருங்கள். சென்டராக பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு அந்த பால்ஸ் மாதிரி வச்சு நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக் கிடையாது. ஒரு 15 இன்ச்சஸ் வந்து கேப் இருக்கிற மாதிரி ஃபைண்ட் தெரிகிற மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா ஃப்ராக் தான். இது வந்து ஓல்டு சாரியில் ஸ்டிச் பண்ணது. 3XL இருந்து 4XL வரைக்குமே வந்து இது போடலாம்.